SKL 3-digit chart 12/3/2024. Disclaimer: channel is entertainment purpose only. No betting, no gambling. Only for entertainment purpose only. Learning purpose only. ஸோ புதுசாக நம்ம வீடியோ பார்க்குறோங்க. ஆல்ரெடி நம்ம சார்ட்டை பற்றி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு விரும்புகிறேங்க சார்ட்டை கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி வந்து ரிசல்ட்டு 764. டோட்டல் பார்த்தீங்கன்னா 17. 7 + 6 + 4 மூணுத்தையும் கூட்டினீங்கன்னா 17 கிடைக்கும். ஸோ 17 வந்ததால் ஏன் வந்துச்சு? அப்போ இதுக்கு பக்கத்தில் ஒரு நம்பர் வந்திருக்கணும், அதனால தான் 17 வந்துச்சு. ஸோ இங்கே பாருங்கள், இதுக்கு பக்கத்தில் இங்கே அடிச்சிருக்கு 16, அதனால் ஆக்சுவலாக இங்கே அடிச்சிருக்கணும். நமக்கு தள்ளி போய் இது போன மந்த் அடிச்சது, அதுக்கு சென்டரில் அடிச்சு வச்சுருக்குது. ஸோ இங்கே அடித்தனால நெக்ஸ்ட்டு இதோட குரூப்பான 7க்கு போகும். ஏன்னா 8 அடிச்சு வச்சுருக்குது. ஸோ இங்கே எங்கே அடிக்க போகுதுன்னு தெரியல. டபுள்ஸ் வந்தால் நமக்கு இந்த 2 நம்பர் கவர் ஆகிடணும். இல்லை இங்கே சென்டர் இதுக்கு பக்கத்தில் அடிக்கணும், இல்லை கீழே போகும். ஸோ பி கேர்ஃபுல். சார்ட் வச்சுக்கிறவங்க ட்ரை பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்குறவங்க சொல்கிறேன், இந்த சார்ட்டோட கான்செப்ட் நமக்கு 3 டிஜிட்டில் நம்ம இங்கே பாருங்கள் போட்டு வச்சுருக்கணும். 764 பக்கத்தில் பாருங்கள் 17 கொடுத்துருக்கேன். இந்த 7 + 6 4 மூணுத்தையும் கொடுத்தீங்கன்னா 17 கிடைக்கும். இப்படி நம்ம 3 டிஜிட்டை கூட்டினா நமக்கு இந்த மாதிரி ஒரு நம்பர் கிடைக்கும்ல. அது பாருங்கள் 20 இருக்குது, 15 இருக்குது, 16 இருக்குது. ஆர்டர் பண்ணி எழுதுனீங்கன்னா, ஆர்டர்னால் என்ன? ஒவ்வொரு ஆர்டராக போங்க. ஆர்டராக வாங்கினா 1 2 3 4 இப்படி ஆர்டராக போகணும். அதுதான் ஆர்டர். ஸ்டார்டிங் 1 ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி தான் இங்கே 3 டிஜிட்டுக்கும் மொத்தம் எத்தனை ஆகுது அதுதான் இங்கே போட்டிருக்கேன். இங்கே டோட்டல் பண்ணுறோம்ல, அந்த கூட்டுறோம்ல, அதுதான் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். மொத்தமே 3 டிஜிட்னு எடுத்துட்டிங்கன்னா 3 நம்பரில் இத்தனை நம்பர் தான். இது கிட்டத்தட்ட ஒரு 300 நம்பர் கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். இது கவுண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா 17 எப்படி ஒரு 200 நம்பர் கிட்ட இருக்கலாம் இந்த டோட்டல் பண்ணிங்கன்னா. ஓகே, இந்த கலரில் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு மந்த்துக்கும் ஒவ்வொரு கலர். இந்த மந்த் கலர் ஆரஞ்சு, போன மந்த் கலர் ப்ளூ. அப்போ போன மந்த் எங்கே அடிச்சிருக்கு? ஸோ இது பாருங்கள், இந்த கலரை கொடிங்க. February மந்த்துக்கு ப்ளூ கொடுத்துருக்கோம். அப்போ ப்ளூக்கு பக்கத்தில் இந்த மந்த் மார்ச் வரும். ஒவ்வொரு மந்த்தும் இப்படி தான். போன மந்த் எங்கெங்கே அடிச்சிருக்கோ அது பக்கத்தில், இல்லை ஒரு இடத்துல அடிச்சிச்சுன்னா அதுக்கு பக்கத்தில் திரும்பி உட்காரும். ஸோ இங்கே பாருங்கள், இன்றைக்கி வந்த நம்பர் பக்கத்தில் பாருங்கள், ப்ளூ இருக்கா, சென்டரில் வச்சிருச்சா. 17 அடிச்சோன்னா நெக்ஸ்ட் 18 போகலாம். ஸோ பி கேர்ஃபுல். இதுக்கு மேலேயே அடிக்க வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் என்ன நம்பர்னு உங்களுக்கு தெரியணுமோ அந்த நம்பர்லாம் உங்கள்கிட்ட அந்த சார்ட் இருக்கணும். அந்த சார்ட்டை பே பண்ணி தான் வாங்கணும். அந்த சார்ட்டை விருப்பம் இருக்குங்க, சார்ட்டை பே பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த சார்ட்டோட ப்ரைஸ் 1000 rupees. இந்த மெம்பர்ஷிப் இருக்குது பாருங்கள், அதில் முடிஞ்ச வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ அந்த இதுலையே நான் உங்களுக்கு ஃபாலோயிங் நம்பர் தரேன், அதை ஃபாலோ பண்ணுங்கள். வரும், பட் எப்போ வரும்னு எனக்கு தெரியாது. நான் இதில் வரது நெக்ஸ்ட் நம்பரை அது கொடுப்பேன். இல்லை எனக்கு கம்ப்ளீட்டாக அந்த சார்ட்டே வேணுங்கிறாங்க, சார்ட்டு பே பண்ணி வாங்கிக்கோங்க. அதை மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 200 பே பண்ணால் போதும். பட் இந்த சார்ட் வேணுங்கிறோம் 1000 rupees பே பண்ணி வாங்கிக்கணும். ஸோ ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள், நம்பர் கேட்டு கமெண்ட் பண்ணுவீங்க. ஸோ நம்பர் நீங்கள் வாட்ஸ்அப் குரூப் வாங்க, அப்புறம் நான் மெசேஜ் பண்ணுறேன் உங்களுக்கு. நீங்கள் அந்த குரூப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன். நீங்கள் என்ன டவுட் இருந்து கேளுங்க. இந்த வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு நான் கமெண்டில் கொடுத்துருக்கேன். அது ஜஸ்ட் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் ஓப்பன் ஆகி அதே ஜாயின் ஆகிரும். ஓகேங்களா? இப்போ நாளைக்கு என்ன போகும், ஜஸ்ட் ஒரு 4-5 நாள் என்ன நம்பர் அடிச்சிருக்கு அதிலே திருப்பி உட்காரும், இல்லைனா அதோட குரூப் போயிடும். அப்போ இன்றைக்கி 17 வந்துருக்குது, திரும்ப நாளைக்கும் 17 போகலாம். இல்லை இதோட குரூப் நம்பர் 7 போகலாம், இல்லை 27 போகலாம். ஸோ அதெல்லாம் என்ன நம்பர்ஸ் அதெல்லாம் தெரியணும். உங்கள்கிட்ட சார்ட் இருக்கணும். இது 15 அடிச்சிருக்குது. ஸோ 5ல் ஒரு நம்பர் தான் வந்துருக்குது. ஸோ 5ல் நான் இப்போவும் சொல்கிறேன், 5ல் இன்னொரு நம்பர் அடித்தாகணும். ஏன்னா லாஸ்ட் 2-3 மந்த்ஸாக 5ல் வரவே இல்லை. இந்த மந்த் ஒரு நம்பர் தான் கொடுத்துருக்குது. இந்த மந்த் எண்ட்லேயோ இல்லை இடையிலையோ அவ்வளோதான் 10 ஆயிடுச்சு. ஒரு 20 வாக்கில் இன்னொரு நம்பர் கொடுத்துரும். இது கொடுக்கலாம், இல்லை மேலே, இல்லைனா மந்த் எண்டு, இல்லைனா நெக்ஸ்ட் மந்தில், அவ்வளோதான். ஓகேங்களா? சார்ட் எடுங்க, வாட்ஸ்அப் வாங்க. எங்கெங்கெல்லாம் அடிக்குதுன்னு பாருங்கள், அதுக்கு பக்கத்தில் வருது. இல்லை ஜஸ்ட் டெய்லி நீங்கள் நான் சொல்கிறத
ஃபாலோ பண்ணுங்கள், எங்கெங்கே வருதுன்னு பாருங்கள். பார்த்தாலே உங்களுக்கு ஐடியா கிடச்சிடும். இந்த சார்ட்டை வச்சு இப்படிலாம் நம்பர் வருதா எடுக்கலாமான்னு உங்களுக்கே ரொம்ப இதாக இருக்கும், ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.